ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்து கூறி இரண்டாவது பகுதிக்கு நாம் போகிறோம். முதல் பகுதியிலே நாம் பார்த்தோம் மெல்கிசேதேக்கு, ஆரோன், இயேசு கிறிஸ்து, 3 ஆசாரியர்கள். இந்த 3 ஆசாரியர்களிலே முதலாவது ஆசாரியத்துவத்திற்கு காரணமாயிருந்தவன் மெல்கிசேதேக்கு என்று பார்க்கிறோம். அந்த மெல்கிசேதேக்கை குறித்து எபிரேயரிலே நாம் என்ன வாசிக்கிறோம் என்று சொன்னால், எபிரேயர் 7ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம், இவன் தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பாய் இருக்கிறான் என்று வாசிக்கிறோம். இது பலருக்கு என்ன சந்தேகம் என்று சொன்னால், இந்த மெல்கிசேதேக்கும் இயேசுவானவரும் ஒன்றுதானா, மெல்கிசேதேக்கு தான் இயேசுவானவரா என்று கூட பலர் அப்படி அதை யோசித்தது உண்டு. பலர் அதை பிரசங்கித்ததையும் நான் கேட்டிருக்கிறேன். எனக்கும் அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருந்தது. இயேசுவானவருக்கு ஒப்பாயிருக்கிறான் என்பதை, இயேசுவானவர் ஏன் என்று சொன்னால், அந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், அவன் தாயும் தகப்பனும் வம்ச வரலாறும் இல்லாதவன் என்று வாசிக்கிறோம். அவனுடைய பிறப்பும் இறப்பும் என்னவென்று தெரியாது. அவனுடைய முதலும் அவனுடைய ஜீவனின் முடிவு, அவனுடைய நாட்களின் துவக்கம், ஜீவனின் முடிவு என்ன என்பது தெரியாது என்று வரலாறு சொல்லுகிறது. எபிரேயரிலே எழுதப்பட்டிருக்கிறது. அதை வைத்து அவன் தேவகுமாரனுக்கு ஒப்பாய் இருக்கிறான் என்று சொல்லி இருக்கிறது. ஆனால் இந்த தேவகுமாரனுக்கு ஒப்பாய் இருக்கிறான் என்று சொல்வதற்கு அர்த்தம் என்ன என்று சொன்னால், அவரை போல என்று அர்த்தம். மெல்கிசேதேக்கினுடைய ஆசாரிய ஊழியம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்ததை போல, அல்லது இயேசு கிறிஸ்து செய்த ஆசாரிய ஊழியம் மெல்கிசேதேக்கு செய்ததை போல என்பதுதான் அதனுடைய அர்த்தம். அதனுடைய வரலாற்றினுடைய ஏற்கனவே நாம் பார்த்தோம். தாயும் தகப்பனும் ஒருவேளை அவனுக்கு அவரில் ஏட்டிலே சரித்திரத்திலே வரலாறிலே குறிக்கப்படாமல் இருந்திருக்கலாம். அது எங்கோ அது காணாமல் போயிருக்கலாம். ஆனால் அவன் எந்த வம்சத்தை சேர்ந்தவன் என்பதை மாத்திரம் யூதருடைய அந்த பாரம்பரியத்தில், அந்த வரலாறிலே நாம் ஓரளவு நமக்கு சில விஷயங்களை நாம் பார்க்கிறோம். அதிலே அவன் சேமுடைய வம்சத்தை சேர்ந்தவன் என்று. அவனுக்கு தாயும் தகப்பனும் வம்ச வரலாறும் இல்லை என்றாலும் ஒரு வம்ச வரலாறு இருக்கிறது. ஒரு மனிதனுக்கு தாய் தகப்பன் வம்ச வரலாறு இல்லாமல் அவன் இந்த உலகத்திலே அவன் தேவனாலே அவன் அப்படி பிறந்தவன் அல்ல. ஆதாம் தான் அப்படி பிறந்தவன். ஆனால் இப்படி பிறந்த இந்த மெல்கிசேதேக்கு நிச்சயமாகவே தாயும் தகப்பனும் வம்ச வரலாறு இருக்கிறது. வம்சத்தை மாத்திரம் நாம் அறிவோம். ஆனால் இயேசுவானவருக்கு தெளிவாக அவர் தகப்பனார், வளர்ப்பு தகப்பனார் யோசேப்பு என்றும், அவர் யூதா கோத்திரம் என்றும், மரியாள் ஆசாரிய கோத்திரம், அவர்கள்தான் அவருடைய தாய் என்பதையெல்லாம் தெளிவாக நாம் பார்க்கிறோம். அதனாலே ஒரே ஒரு காரியத்திலே மாத்திரம் மெல்கிசேதேக்கும் ஆண்டவராகிய இயேசுவும் ஒன்றாய் இருக்கிறார்கள் என்று பார்த்தால், அது ஆசாரிய முறைமையை பற்றி. அதை தான் நாம் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இயேசுவானவருடைய ஆசாரிய முறைமையை பற்றி அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது வேதத்தில் என்பதை தெளிவாக பார்க்க வேண்டும். யோவான் 6ஆம் அதிகாரத்தில் நான் ஒரு வார்த்தையை 3 வசனங்கள் 30, 37, 38 வசனங்களிலே முக்கியமான ஒரு வார்த்தை, அனுப்பப்பட்டேன், பிதாவாலே அனுப்பப்பட்டேன், தேவனாலே அனுப்பப்பட்டேன் என்று இயேசுவானவர் திரும்ப திரும்ப சொல்லுகிறார். தேவனாலே அனுப்பப்பட்ட முதல் ஆசாரியன் மெல்கிசேதேக்கு. இயேசுவானவர் தம்மை பற்றி சொல்லும்போது, நான் தேவனாலே அனுப்பப்பட்டேன் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இவருடைய ஊழியத்தை பற்றி நாம் பார்க்கும்போது, ஆரோனை போல அழைக்கப்படாவிட்டால் ஒருவரும் தானாய் ஏற்பட்டதில்லை என்று இருந்தாலும், 5ஆம் அதிகாரம் எபிரேயரிலே ஆரோனை போல அழைக்கப்பட்டிருந்தால் என்று தேவனுடைய ஊழியத்திற்கென்று தேவனாலே நியமிக்கப்பட்டவர்கள், தேவனாலே அழைக்கப்பட்டவர்கள் மாத்திரம்தான் அந்த ஊழியத்திற்கு வர முடியும். அந்தபடி கிறிஸ்து பிரதான ஆசாரியராய் இருப்பதற்கு தம்மைத்தாமே உயர்த்தவில்லை. ஆனால் தேவனுடைய ஆணை என்ன என்று சொன்னால், நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்று அவரோடே சொன்னவரே அவரை உயர்த்தினார். ஆசாரியனாக அந்த பதவியிலே அவரை உயர்த்தி வைத்தவர் யார் என்று சொன்னால், தேவனாகிய கர்த்தர். அவர் என்ன சொல்லுகிறார்?
மெல்கிசேதேக்கை பற்றியும் அப்படி சொல்லவில்லை, ஆரோனை பற்றியும் சொல்லவில்லை. ஆனால் இயேசுவானவரை பற்றி சொல்லுகிறார், நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உன்னை ஜெனிப்பித்தேன் என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, அவர் மத்தேயு 17ஆம் அதிகாரத்திலே பார்க்கும்போது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அதோடு கூட அவர் 10ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான பிரதான ஆசாரியர் என்று தேவனாலே நாமம் தரிக்கப்பட்டவர். தேவனே அவருக்கு மெல்கிசேதேக்கின்படி பிரதான ஆசாரியன் என்ற பெயரை கொடுத்திருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். பெயரை அவர் என்னுடைய நேச குமாரன் என்று சொல்லி இருக்கிறார். அதே வேளையில அவருக்கு செவி கொடுங்கள் என்று சொல்லும்போது, ஒரு ஆசாரியனுக்கு, ஆசாரனுடைய வாயிலே வேதத்தை தேடுவார்கள். அந்த வாயிலிருந்து வருகிற வேத வார்த்தைகளை அவர்கள் கேட்க வேண்டும், அதன்படி செய்ய வேண்டும். அதை தான் ஆசாரியன் ஜனங்களிடத்தில் எதிர்பார்க்கிறான். அதை தான் தேவனும் ஆசாரியனை நியமிக்கும் போது அதை தான் தேவனும் எதிர்பார்க்கிறார். ஆசாரியன் போதிக்க வேண்டும், ஜனங்கள் அதை கேட்டு கீழ்ப்படிய வேண்டும். அதன்படி அவர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி ஆசாரியராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். மெல்கிசேதேக்கு ஆணையின்படி அல்ல, தேவனுடைய ஏற்பாட்டின்படி மெல்கிசேதேக்கு ஆசாரியனாய் இருந்தான். ஆனால் இவரோ ஆணையின்படி, இவரை ஆசாரியர் என்று தேவன் அவரை ஆணையிட்டு அவரை ஆசாரியர் என்று சொல்லுகிறதை நம்ம வேதத்திலே அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, மெல்கிசேதேக்கு ஒருமையிலே அழைக்கப்படுகிறான். ஆனால் இவரோ பன்மையிலே, அதாவது இவர் தூதனானவராக வந்தவர், தூதனானவர் என்றும் நேசகுமாரன், இவர் மேல் பிரியமாயிருக்கிறேன் என்று இவருக்கு ஒரு கனத்தை இவருக்கு கொடுப்பதை நம்ம பார்க்கிறோம். இப்படியாக மெல்கிசேதேக்கை காட்டிலும் இவர் விசேஷித்தவர் என்பதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இவர் ஒரு விசேஷித்த உடன்படிக்கைக்கு பிணையாளியாக இருக்கிறார். பிணையாளி என்று சொன்னால் தன்மேல் ஏற்றுக்கொள்ளுகிறது தான் பிணைப்படுகிறது. தேவனுக்கும் மனுஷனுக்கும் நடுவிலே இவர் ஒரு பிணைப்படுகிறவராக இருந்தார். அன்றைக்கு மெல்கிசேதேக்கு தேவனுக்கும் மனுஷனுக்கும் நடுவிலே நின்று கொண்டு தேவனை பிரஸ்தாபிக்கிறவனாக இருந்தான். ஆனால் இவரோ தேவனுக்கும் மனுஷனுக்கும் நடுவிலே பிணையாளியாக இருந்தார் என்பதை 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களில் பார்க்கிறோம். எல்லா மனுஷரும் சத்தியத்தை அறியவும் ரட்சிக்கப்படவும் தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. அதற்காக தான் இயேசு கிறிஸ்து தம்மை மீட்கும் பொருளாக அவர் மத்தியஸ்தராகவும் மீட்கும் பொருளாகவும் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். தேவன் அவரை அதற்காக ஏற்படுத்தினார் என்று பார்க்கிறோம். மீட்கும் பொருளாக நடுவிலே நிற்கும் போது அவர் ஒரு தம்மை பிணையாளியாக வைத்து கொண்டார் என்பதற்கு அது அடையாளமாக அவருடைய சரீரத்தையும் அவருடைய இரத்தத்தையும் நமக்காக சிலுவையிலே ஒப்பு கொடுத்து இவ்விதமாக ரட்சிப்பை தேவனுடைய சமூகத்திலிருந்து நமக்கு பாவ மன்னிப்பை வாங்கி கொடுக்கிற ஒரு ஆசாரியனாக, பிணையாளியாக இவர் இருந்தார் என்று பார்க்கிறோம். அப்பமும் திராட்சரசமும் எதற்காக கொண்டு வந்தான்? அந்த ராஜ போஜனம் அது மெல்கிசேதேக்கு கொண்டு வந்தது. அது ஆசாரியனாக அவன் கையில் இருந்ததுனாலே அது தேவ போஜனமாக மாறியது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கையிலே அது புதிய உடன்படிக்கையின் அடையாளமாக அது இருந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். இது ஒன்றுதான் அவர் பிணையாளி என்பதற்கு அது ஒரு பெரிய சாட்சியாக காணப்படுகிறது. அது மாத்திரமல்ல, அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 1:12 பிதாவாகி தேவன் சொல்லுகிறார், குமாரனே, உம்முடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை, அவைகள் என்றென்றைக்கும் உரிய ஆண்டுகள் என்று சொல்லுகிறார். அதை நாம் பார்க்கிறோம். அப்படியாக ஆண்டவருடைய இயேசுவானவருடைய ஊழியம் என்பது அது எப்படிப்பட்டது என்று சொன்னால், அழியாத ஜீவனுக்குரிய வல்லமையின்படி நித்திய ஜீவனுக்குரிய ஊழியமாக இருக்கிறது. அதை தான் 7:17 வாசிக்கிறோம். உம்முடைய ஊழியமானது அழியாத ஜீவனுக்குரிய வல்லமையின்படியே நீர் ஆசாரியராய் இருக்கிறீர் என்று எபிரேயரிலே எழுதப்பட்டிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஆசாரிய ஊழியம் என்று சொல்லும்போது அவர் எப்படிப்பட்ட ஆசாரியர் என்று சொன்னால்,
மரித்து உயிரோடு எழுந்து இன்றைக்கும் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிற பிரதான ஆசாரியனாக இருக்கிறார். இவர் நித்திய ஜீவனுக்குரிய ஊழியத்தை செய்த மகா பிரதான ஆசாரியன். அவன் மெல்கிசேதேக்கு ஆசாரியன், ஆரோன் பிரதான ஆசாரியன், ஆண்டவராகிய இயேசுவோ மகா பிரதான ஆசாரியர். அவருடைய ஆசான். அவர் ஆசாரியர் மாத்திரமல்ல, அவர் ஆசானாகவும் இருந்தார். எப்படி என்று சொன்னால், தேவனை ஆராதிப்பது எப்படி என்று அவர் சொல்லிக் கொடுக்கிறார். தேவன் ஆவியா இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று, அவருக்கு மகிமையை எப்படி செலுத்துவது என்று சொல்லிக் கொடுக்கிறார். அவருக்கு எப்படி அவருடைய மகிமையை, பிதாவுக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை எப்படி பிதாவே என்று சொல்லி இயேசுவானவர் கொடுத்தாரோ அந்த மகிமையை நாம் கொடுக்க வேண்டும் என்பதை அவர் சொல்லிக் கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுவது எப்படி என்று அவர் கற்றுக் கொடுக்கிறார். தேவனை நேசிக்க வேண்டும், மனுஷனுக்கு செய்ய வேண்டிய நன்மைகளை, மனுஷருக்கு செய்ய வேண்டியதை நாம் செய்ய வேண்டும் என்பதை சொல்லி நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுவது எப்படி என்று அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூறவும் மற்றவர்களை அதே போல அன்பு கூறவும் வேண்டும் என்பது இது நியாயப்பிரமாணம் முழுவதும் இதில் அடங்கி இருக்கிறது என்று அவர் சொல்லுகிறார். மற்றவர்கள் என்ன உங்களுக்கு செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதை நீங்களும் மற்றவர்களுக்கு செய்யும் போது உங்களுக்கு அது நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறீர்கள் என்று சொல்லியிருக்கிறார். அது மாத்திரமல்ல, பலியையும் காணிக்கைகளை பற்றி சொல்லியிருக்கிறார். பலிகளையும் காணிக்கைகளையும் செலுத்துவதற்கு முன்பாக நீங்கள் போய் உங்கள் சகோதரிடத்திலே ஒப்புரவாகுங்கள், உங்களுக்கு தீமை செய்தவர்களிடத்தில் போய் ஒப்புரவாகி கொண்டு வாருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஓய்வு நாளை குறித்து அந்த ஆசான் நமக்கு போதித்தது என்ன தெரியுமா? ஓய்வு நாள் என்பது ஏதோ ஒரு நாளில் கூடுகிறோம், கொண்டாடுகிறோம், மகிழுகிறோம், தேவனை மகிமைப்படுத்துகிறோம், ஆராதிக்கிறோம், இது மாத்திரமல்ல. ஓய்வு நாளிலே மற்றவர்களுக்கு நன்மை செய்ய நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஓய்வு நாளிலே தேவ வார்த்தைகளை கற்றுக்கொண்டு அதன்படி கீழ்ப்படிய ஒப்பு கொடுக்க வேண்டும் என்பது. அது மாத்திரமல்ல, ஒரு பெரிய இளைப்பாறுதலை கொடுக்கிற ஒரு ஆசாரியராக இவர் இருக்கிறார். ஆசாரியனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் மனிதருக்கு இளைப்பாறுதலை கொடுக்க வேண்டும். இளைப்பாறுதலை கொடுக்க இயேசு கிறிஸ்து வந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொன்னார். இந்த மகா பிரதான ஆசாரியர் வானங்கள் வழியாய் பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டவர். இந்த ஆசாரியன் நமக்காக அங்கே உட்கார்ந்து பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். நாம் என்றைக்கு இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கையினுடைய முடிவு வருகிறதோ அன்றைக்கு ஒரு பரம இளைப்பாறுதலுக்குள்ளே, பரதீசுக்குள்ளே பிரவேசிப்பதற்கு அவர் ஆவல் உள்ளவராக நமக்காக காத்து கொண்டிருக்கிறார். அதுவரை அவருடைய ஆவியானவர் அவருடைய வேண்டுதல்கள், அந்த ஜெபதூபம் போல அவர் நமக்காக வேண்டிக் கொண்டிருக்கிற காரியங்களும், அவர் நமக்கு செய்துவிட்டு போன ஊழியங்கள், எழுதி வைத்து விட்டு போன அந்த வேத வார்த்தைகளினுடைய அந்த போதனைகள் எல்லாம் இன்றைக்கும் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறதுனாலே இந்த மகா பிரதான ஆசாரியன் நமக்கு தேவனாலே கொடுக்கப்பட்ட இந்த ஆசாரியன், இவருடைய நாமத்தை கொண்டு நாம் தேவனிடத்திலே பிரவேசிக்கவும், உடைய நாமத்தை கொண்டு தேவனிடத்திலே நம்ம செபிக்கவும், உடைய நாமத்தை கொண்டு, அதிகாரமுள்ள நாமத்தை கொண்டு நாம் பாவத்தின் மேல் வெற்றி அடையவும், நாம் பிசாசினுடைய வல்லமைகளை இந்த அவருடைய நாமத்தினாலே முறியடிக்கவும், எல்லா கட்டுகளையும் அறுக்கவும் எல்லா அதிகாரமும் பெற்றவர்களாக இந்த ஆசாரியனுடைய அந்த அதிகாரம் முழுவதையும் நமக்கு கொடுத்திருக்கிறதுனாலே பேதுரு சொல்லுகிறார், நம்மை ஆச்சரியமான ஒளிக்கு வழி நடத்தின அந்த மகா பிரதான ஆசாரியன் அவருடைய வேலையை, அவருடைய ஊழியத்தை நமக்கு விட்டு போயிருக்கிறதுனாலே அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆசாரிய சந்ததி, பரிசுத்த ஜாதி, ராஜரீகமான கூட்டம் என்று சொல்லுகிறார். 3 ஆசாரியர்களிலே விசேஷித்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் மரித்து உயிரோடு எழுந்து இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். மெல்கிசேதேக்கினுடைய முடிவு என்னவென்று தெரியாது. ஆனால் ஏனோக்கை போல எடுத்துக்கொள்ளப்பட்டானா, மோசேயை போல அவன் அடக்கம் செய்யப்பட்டானா, அல்லது வரலாறு அவனை மறைத்து வைத்திருக்கிறதா என்று நமக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, ஆரோன் மரித்து இளைப்பாரி கொண்டிருக்கிறான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக உயிரோடு எழுந்து இன்றைக்கும் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். நாம் தான் அவரை பற்றி இன்னும் அதிகமாக நாம் விசுவாசிக்கும் போது அவரை நாம் இன்னும் அதிகமாக அவருடைய பிரசன்னத்தை நாம் உணர்ந்து கொள்ள
முடியும். அதனால இந்த மகா பிரதான ஆசாரியருக்காக நம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அவருடைய பிறந்த நாளிலே இந்த செய்தியை கொடுக்க கர்த்தர் கிருபை செய்ததினாலே அவருக்கு நன்றி செலுத்தி கர்த்தரை துதிப்போம். ஆமென்.